கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்திடுவேன் நான். ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி ரட்சகரை தொழுதிடுவேன் நான். நன்றி 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 ஆ நன்றி ஆ நன்றி 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 ஆ நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை செலுத்திடுவேன் நான். திருவேற்காடு நிறைவாழ்வு மையம் ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்திலே பிறந்து மதுராந்தகம் அருகில் மலைப்பாளையம் என்ற கிராமத்தில் வளர்ந்தவர். சிறு வயதிலேயே கடவுளை காண வேண்டும் என்ற தீராத ஆர்வத்தினால் ராமாயணம், மகாபாரதம் போன்ற எல்லா புராணங்களையும் பக்தியோடு தீவிரமாக வாசிக்க துவங்கினார். ஆனால் புராணங்களில் கடவுளை குறித்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் யாவும் அவருடைய கடவுள் நம்பிக்கையை தகர்த்தன. நமக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய கடவுளை தவறுகள் செய்யும் போது மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? எனவே கடவுள் இல்லை, கடவுள் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கருத்து என்ற முடிவுக்கு வந்தார். பள்ளி படிப்பை முடித்தவுடன் செங்கல்பட்டில் உள்ள தொழிற்பயிற்சி பள்ளியில் மெஷினிஸ்ட் பயிற்சி பெற்றார். அந்த நாட்களில் ஒரு நாத்திகனாக இஷ்டம் போல் வாழ துவங்கினார். ஆனால் அந்த பாவ வாழ்க்கை அவருக்கு நிம்மதியை கொடுக்க முடியவில்லை. ஒரு நாள் இரவு மாடியில் உறங்க சென்றபோது சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்த அவர் உள்ளத்தில் சில கேள்விகள் உதித்தன. கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இந்த உலகமும் சூரிய சந்திர நட்சத்திரங்களும் எப்படி உண்டாயின? மரணத்திற்கு பின் மனிதனுக்கு என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் அவருக்குள் பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்தன. இடையில் தொழில் பயிற்சி முடித்ததும் உடனடியாக வேலை கிடைக்காததால் மிகுந்த மன உளைச்சலினால் வேதனைப்பட்டார். இந்த வேளையில் அவர் வீட்டுக்கு வந்த குடும்ப நண்பர், தற்போது செங்கல்பட்டு அக்கினி அசம்பிளி சபையின் தலைமை போதகராக இருக்கும் பாஸ்டர் புனிதசுதன் அவர்கள் மதுராந்தகம் பவர் ஏஜி சபையில் நடக்கவிருந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வரும்படி அழைத்தார். 1988 ஆண்டு டிசம்பர் 25 நாள் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் பாஸ்டர் ஏசுதாஸ் அவர்கள் அளித்த தேவ செய்தி ஒரு மாபெரும் மாற்றத்தை அவர் வாழ்வில் கொண்டு வந்தது. தொடர்ந்து சபைக்கு சென்று வேத வசனத்தை கற்றுக்கொள்ள துவங்கினார். இந்த உலகத்தையும் மனிதனையும் உண்டாக்கின பரிசுத்தமான கடவுள் ஒருவர் உண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து பாவத்திலிருந்து மனந்திரும்பி அவரை வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். சில வாரங்களில் தேவன் ஒரு நல்ல வேலையை தந்தார். ஓய்வு நேரங்களில் சபையின் எல்லா ஊழியங்களிலும் பங்கெடுத்து வந்தார். ஒரு நாள் வேலை முடித்து வீடு திரும்பிய பின் இரவு மாடியில் தனித்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவ பிரசன்னம் அந்த இடத்தை சூழ்ந்தது. தன்னை அறியாமல் அவர் அழத் துவங்கிய போது தேவன் இடைப்பட்டு, ஒரே ஒரு வாழ்க்கைதான் உனக்கு உண்டு, ஒரு கதையைப் போல் அது கழிந்து கொண்டிருக்கிறது, என் ஊழியத்திற்காக அதை செலவழித்தால் உனக்கு நித்திய கிரீடத்தை அளிப்பேன் என்று சொல்லி தன் பணிக்காக அவரை அழைத்தார். மிகுந்த போராட்டத்திற்கு பின் குயவனின் சித்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அற்புதமாக பெங்களூரில் உள்ள சதனேஷியா வேதாகம கல்லூரியில் சேர தேவன் கிருபை அளித்தார். 1997 இறையியல் பட்டம் பெற்ற பின் பெங்களூரில் உள்ள லிவிங் காஸ்பல் சபையின் போதகர் ரெவரண்ட் ஜெயபால் அவர்களிடம் சில மாதங்களும், பின்னர் சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள துதி ஏஜி சபையின் போதகர் ரெவரண்ட் ஜான் ஜெபராஜ் அவர்களிடம் 1 வருடமும் உதவி ஊழியராக ஊழிய பயிற்சி பெற ஆண்டவர் உதவி செய்தார். 1998 திருமணத்திற்கு பின் கர்த்தருடைய தெளிவான வழிநடத்துதலின்படி பாஸ்டர் ஜான்சன் தன் மனைவி ஜெமிமாவோடு இணைந்து திருவேற்காடு பகுதியில் ஒரு புதிய சபையை ஸ்தாபிக்க கடந்து வந்தார். சென்னை வாழ் மக்கள் நன்கு அறிந்த புண்ணிய ஸ்தலம் திருவேற்காடு. திரும்பும் இடங்களிலெல்லாம் சிறிதும் பெரியதுமாக பல கோவில்களை நாம் காண முடியும். ஆனால் மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆவிக்குரிய தேவாலயத்தை காண்பது மிகவும் அரிது. இதயத்தின் ஆழத்தில் இத்தேவையை உணர்ந்த சென்னை புதுவாழ்வு ஏஜி சபையின் தலைமை போதகரும் அகில இந்திய தேவ சங்கத்தின் தலைமை பேராயருமான ரெவரண்ட் டி மோகன் அவர்கள் ஜெபித்து இக்கிராமத்தில் ஒரு சபையை ஸ்தாபிக்கும்படி பாஸ்டர் ஜான்சன் அவர்களை அனுப்பி வைத்தார்.
1998 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதலாவது ஞாயிறு ஆராதனை ஒரு வாடகை வீட்டில் 2 பேரை வைத்து நடத்தப்பட்டது. அந்த பகுதியில் இருந்த சிலர் ஜெபங்கள் நடப்பதை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டனர். ஒரு சிலர் கொலை மிரட்டலும் விடுத்தனர். இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் மக்களை தொட ஆரம்பித்தார். 1 வருடத்தில் புதிய ஆத்துமாக்களால் வீடு நிரப்பப்பட்டது. அதன்பின் அம்மன் நகரில் ஒரு வாடகை இடத்தில் சுமார் 2.5 வருடங்கள் ஆராதனை நடத்தப்பட்டது. அங்கும் சபையானது வளர்ந்து பெருக தேவன் கிருபையளித்தார். 2002ஆம் ஆண்டு அந்த இடத்தை காலி செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்பட்ட போது வேறு இடத்திற்காக சபையார் ஊக்கமாய் ஜெபிக்க துவங்கினர். ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அற்புதமாய் மெயின் ரோடு அருகில் ஒரு சொந்தமான இடத்தை கொடுத்தார். அங்கு லைட் ரூஃப் ஷெட் அமைத்து ஆராதனை நடத்தப்பட்டது. 2 ஆராதனைகள் நடத்தும் அளவு அவ்விடத்தை கர்த்தர் ஆத்துமாக்களால் நிறைத்தார். 2005 ஜூலை மாதத்தில் மதுரையில் நடந்த அசெம்பிளி ஆஃப் காட் தமிழ் பிரதேச மாநாட்டில் செய்தி வேளையில் என் சபையை நான் கட்டுவேன் என்று தேவன் வாக்களித்தார். 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத வகையில் 6 அகலப்படுத்தும் திட்டத்தினால் சபை முற்றிலுமாய் இடிக்கப்பட்டது மட்டுமல்ல, சபைக்குரிய இடமும் ஆற்றோடு இணைக்கப்பட்டது. ஆராதனை நடத்த இடமில்லாமல் கிறிஸ்துமஸ் புது வருட ஆராதனைகள் திறந்த வெளியில் நடத்தப்பட்டன. பின் ஆராதனைக்காக ஒரு வாடகை இடம் பிடிக்கப்பட்டு உடனடியாக 40 நாள் உபவாச ஜெபம் நியமிக்கப்பட்டு மிகுந்த கண்ணீரோடும் பாரத்தோடும் சபை ஜெபித்தது. விசுவாசமான ஜெபத்தின் பலனாக தீமையை நன்மையாக மாற்றும் கர்த்தர் அற்புதமாக சபையார் மற்றும் பல தேவ ஊழியர்கள் மற்றும் பல நண்பர்கள் மூலமாக திருவேற்காட்டின் மத்தியில் இப்பொழுதுள்ள இந்த புதிய இடத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, என் சபையை நான் கட்டுவேன் என்று அவர் வாக்களித்தபடியே தம்முடைய ஆலயத்தை கட்ட சகோதரர் மைக்கேல் அவர்களை தன் கரத்திலுள்ள கருவியாக தெரிந்து கொண்டார். சபை இடிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட சகோதரர் மைக்கேல் அவர்கள் திருவேற்காட்டில் திரியேக தேவனின் நாமம் உயர்த்தப்படும்படியாக ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டும் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். 2007 ஜனவரி 14ஆம் நாள் ரெவரண்ட் ரான் சில்லர்ஸ், ரெவரண்ட் சாம்சன் பால் மற்றும் பல தேவ ஊழியர்களின் ஜெபத்தோடு ஆலய அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற தேவன் கிருபை அளித்தார். அதன்பின் மிகுந்த பொருட்செலவில் தேவனுக்காக மகிமையான ஆலயம் கட்டும் பணி சிறப்பாக துவங்கியது. சத்துரு பல தடைகளை கொண்டு வந்த போதும் சகோதரர் மைக்கேல் அவர்கள் தளராமல் ஆலய பணியை செய்து முடித்துள்ளார். ஆலயத்தோடு போதகர் இல்லத்தையும் சிறப்பாக கட்டி தந்துள்ளார். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமற் போகான் என்ற தேவ வாக்கின்படி கர்த்தர் சகோதரர் மைக்கேல் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேவன் சகோதரர் மைக்கேல் அவர்களுக்கு தீர்க்காயுசையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பான ஆசீர்வாதங்களையும் தந்து இதைப்போல இன்னும் அநேக தேவ ஆலயங்களை கட்டும் பாக்கியத்தை அருளும்படி சபையாராக ஜெபிக்கிறோம். திருவேற்காடு திரியேக தேவனுக்கே என்ற முழக்கத்தோடும் முழு திருவேற்காட்டுக்கும் பூரண சுவிசேஷத்தின் மூலம் நிறைவான வாழ்வு என்ற தரிசனத்தோடும் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். ஆலய பிரதிஷ்டை விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.